இன்றைக்கும் ஏசப்பா உங்களோடு சொல்கிற ஒரு நல்ல வார்த்தை, நான் உனக்கு ஆறுதல் செய்வேன். ஆமேன். இந்த வேளையில் பலவிதமான சூழ்நிலைகளில் நெருக்கப்பட்டு இந்த நெருக்கத்தின் மத்தியில் எனக்கு என்று ஆறுதலுக்கு யாருமே இல்லை என்று சொல்லி தவிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஏசப்பா சொல்கிற வார்த்தை, நான் உனக்கு ஆறுதல் செய்வேன். நானே உனக்கு ஆறுதல் செய்வேன். வேறு எந்த மனுஷனுடைய ஆறுதலும் இன்னைக்கு உங்களுக்கு நேராய் வருவதில்லை. ஆனால் ஏசப்பா உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 12வது வசனத்தில் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று சொல்லி ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார். ஆமீன். அதே அதிகாரம் 12வது வசனத்தில், அவளை பெற்ற புத்திரர் எல்லாரிலும் அவள் நடத்துவார், ஒருவரும் இல்லை. அவள் வளர்த்த குமாரர் எல்லாரிலும் அவளை கை கொடுத்து அழைப்பார், ஒருவரும் இல்லை. உங்களை நடத்துவதற்கும் உங்களோடு கூட உங்கள் சூழ்நிலையில் உங்களுக்கு கை கொடுத்து உற்ற தோழர்களாய் உங்களுக்கு உதவி செய்ய, கை கொடுத்து தூக்க இன்றைக்கு உங்களுக்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஒரு கவலையோடு ஒரு அங்கலாய்ப்போடு உங்களுக்கு ஆறுதல் இல்லை என்று சொல்லி நீங்கள் புலம்பி தவிக்கலாம். இன்று இவ்விரண்டும் உனக்கு சம்பவித்தது. உனக்கு பரிதபிப்பார் யார்? உனக்கு பரிதபிப்பார் யார்? எனக்காக பரிதபிக்க யாரும் இல்லை. எனக்கு பட்டயம் வந்தது, பஞ்சம் வந்தது, சங்காரம் வந்தது. உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்திருக்கலாம். இந்த சூழ்நிலையில் கர்த்தர் சொல்கிறார், யாரை கொண்டு உனக்கு ஆறுதல் செய்வேன். ஆமேன். யாரை கொண்டு இல்லை, நானே உனக்கு ஆறுதல் செய்வேன். மனுஷரை கொண்டு நான் உனக்கு ஆறுதல் செய்வதில்லை, நானே உனக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார். அதே ஏசாயா 51:15, உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர். நான் அலைகளை கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற வல்லமை எனக்கு உண்டு. இந்த வல்லமையினால நான் என்ன செய்வேன்? உனக்குள்ள காரியங்களை நான் உனக்காக நடத்தி உன்னை நான் என்ன செய்வேன்? உனக்கு ஆறுதல் செய்வேன் என்று கர்த்தர் என்று உங்களோடு கூட உங்கள் கையை பிடித்து உங்களுக்கு ஆறுதல் தருகிற தேவனாய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 1:3 கர்த்தராகிய தேவனுக்கு ஒரு பேர் என்னன்னா, சகல விதமான ஆறுதலின் தேவன். சகல விதமான ஆறுதலின் தேவன் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 2 கொரிந்தியர் 7:6 சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இப்படிப்பட்ட காரியங்களினால் ஒருவேளை நீங்க சிறுமைப்பட்டு இருக்கலாம். உங்களோடு கூட நடக்க ஒருவரும் இல்லாதபடி, உங்கள் காரியத்தில் உங்களை கை கொடுத்து உதவி உங்களை தூக்குவதற்கு ஒருவரும் இல்லாதபடி இன்றைக்கு நீங்க எனக்காக பரிதபிப்பார் யாருமில்லை என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட சிறுமையில் இருக்கிற உங்களுக்கு ஒரு ஆறுதலாய், ஒரு நம்பிக்கையாய் இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு சகலவித ஆறுதலையும் கொடுக்கும்படி அவர் உங்களோடு கூட இருக்கிறார். 2 கொரிந்தியர் 1:4 தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே. யாரால நமக்கு ஆறுதல் வரும்? தேவனால் வரும். கூட இருக்கிற மனுஷர்களால் அல்ல. கூட இருக்கிற மனுஷர்கள் வார்த்தைகளினால் உங்களை கஷ்டப்படுத்தி, உங்களை துக்கப்படுத்தி, உங்களை வேதனைப்படுத்துவாங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி நம்மை ஆறுதல் படுத்துகிறவர், நம்மை தேற்றுகிறவர். எந்த உபத்திரத்திலாகிலும் அகப்பட்டவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். உங்களுக்கு இந்த நாளில் வருகிற எல்லா உபத்திரவங்களிலிருந்து உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமீன். ஹல்லேலூயா. எந்த உபத்திரவம் இருந்தாலும், எந்த சோதனைகள், எந்த பாடுகள், எந்த பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் எல்லாவற்றிலும் உங்களுக்கு சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சகல உபத்திரவங்களிலும் உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வல்லமை உள்ளவர், அவர் பராக்கிரமம் உள்ளவர், அவர் உங்களை நேசிக்கிறவர், உங்கள் மீது அன்புள்ளவர். ஆமேன். உங்களை நேசிக்கும்படி உங்களோடு கூட இருக்கிறவர். என்னை நேசிக்க யாருமே இல்லை என்று சொல்லி நீங்கள் இன்னைக்கு ஒருவேளை ஒரு கவலையோடு இருக்கலாம். உங்களை நேசிக்க, உங்களிடத்தில் அன்பு காட்ட உங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட உண்டு. அவர் நம்மை நேசிக்கிறவர். ஆகவே இந்த வேளையில் அவர் நமக்கு ஆறுதல் தருவேன் என்று சொல்லி இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு ஆறுதல் செய்வேன். அதி சீக்கிரத்திலே நீ விரும்புகிற காரியத்தில் உனக்கு வெற்றியை கொடுத்து உனக்கு ஆறுதலாய் இருக்கிறேன் என்பதை நான் நிரூபிப்பேன் என்று கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த வார்த்தையை அப்படியே விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்க. எனக்கு ஆறுதலாய் என் ஏசப்பா இருக்காங்க. மனுஷர்கள் இல்லாவிட்டாலும், என் கூட இருக்கிறவங்க எனக்கு ஆறுதலாய் இல்லாவிட்டாலும், என் இயேசு எனக்கு ஆறுதலாய் இருக்கிறார் என்று சொல்லி அவரை உங்கள் ஆறுதலாய் வைத்துக்கொண்டு இந்த வார்த்தையை ஸ்தோத்திரித்து அப்படியே இந்த நாளில்
அந்த வார்த்தை உங்களுக்கு சொந்தமாய், இந்த வாக்குத்தத்த வார்த்தை உங்களுக்கு சொந்தமாய் எடுத்துக்கொண்டு ஸ்தோத்திரித்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த வேளையில் இந்த வார்த்தையை வைத்து நான் ஜெபிப்போமா? அப்பா ஆமென். நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன், சகல ஆறுதலின் தேவன். எல்லா சூழ்நிலைகளிலும் அப்பா நாங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசித்தது போல தன்னை பெற்ற புத்திரர்களில் நடத்துவார் இல்லை, வளர்த்த குமாரர்களில் கை கொடுத்து அழைப்பார் ஒருவரும் இல்லை என்று சொல்லி எத்தனையோ பிள்ளைகளை நான் பெற்றிருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலையில் எனக்கு கை கொடுத்து எனக்கு உதவி செய்ய என்னை நடத்த ஒருவருமே இல்லை என்று சொல்லி பரிதபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கும் நீர் அப்பா இந்த வார்த்தை இந்த காலை வேளையில் ஒரு நம்பிக்கையின் வார்த்தையாய் கொடுக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. சகல உபத்திரவத்திலும் நீரே ஆறுதல் செய்யுங்கப்பா. நீரே ஒரு ஆறுதலாய் இருந்து நடத்துங்க. ஆறுதலான காரியங்களை செய்து நீர் இருக்கிறீர் என்பதை நிரூபித்து காட்டுங்க தகப்பனே. எல்லா காரியங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். சகல துதிகனமாகி உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.